ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சிக்கன் டிக்கா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், ரோட்டி, அதே சமயம் சாதத்தோடு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அல்டிமேட்டான நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் நல்ல ஜூஸியான சிக்கன் டிக்கா மசாலா. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. இதோட நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ண வெங்காயம், அதே போல் குடமிளகா, தக்காளி, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். ஸோ பவுல் எனக்கு இது சின்னதாக இருந்துச்சு, அதால் மாற்றிட்டேன். இப்போ இதோட 2 ஸ்பூனு கடல மாவு, கடலப்பருப்பு மாவு, பேசன் 2 ஸ்பூனு, இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்குங்க. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதில் போடுற மசாலா, சாட் மசாலா 1 ஸ்பூனு, கிச்சன் கிங் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகப்பொடி, கசூரி மேத்தி கொஞ்சோண்டு, இதோட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் போடுவாங்க, நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுறணும். 15 நிமிஷம் நம்ம அந்த மேக்னேட் பண்ண வச்சது ஊறின பிறகு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் மஸ்டர்ட் ஆயில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்டர்ட் ஆயில் இல்லாதவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இப்போது இந்த ஊற வச்சுருக்கிற சிக்கன் டிக்காவை இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். இதில் உள்ள பச்சை வாசனை, போட்டிருக்கிற மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளியெல்லாம் வதங்கக்கூடாது, அப்படியே முழுசாக இருக்கணும். இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுப்பில் இன்னொரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஓ 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சேப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதுவே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. இப்போ இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பியூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக்சியில் போட்டு, அதுவும் போட்டுக்கலாம். ஒரு
2 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதே போல் ஸ்பைசஸ் மிளகா வந்து உங்கள் விருப்பம், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கைவிடாமல் வதக்குங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த மசாலாலேருந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் டிக்கா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வாசனை செம்மையாக இருக்குது, நல்லா கம கம கமன்னு வாசனை அடிக்குது. சிக்கன் டிக்கா மசாலா ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த வேக விடணும். சிக்கன் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா? சிக்கன் வேகலை, சிக்கன் லைட்டாக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம். இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வேக விட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிக்கன் டிக்கா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி, நான், ரொட்டி அதே போல் சாதத்தோடு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனலில் சொல்லிட்டு பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.